ஹாய் ஹலோ மக்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா தூத்துக்குடி ஸ்பெஷல் மக்ரூன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த டிஷ் பண்ணுறதுக்கு நான் கேஷ்யூ எடுத்திருக்கேன். ஒரு பவுல் கேஷ்யூ, ஒரு பவுல் சுகர், 6 எக்கு எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த எக்கோட ஒயிட்டு எல்லோ இருக்கும்ல, எல்லோ நமக்கு தேவைப்படாது. ஒயிட்டை மட்டும் பிரித்து எடுக்கணும். அதுக்கு நான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு வேறு மெத்தட் தெரியும்னா அதில் எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். கரெக்டாக எனக்கு இந்த 6 எக்குக்கு ஒரு பவுல் ஒயிட்டு கிடச்சிருக்கு. அது ஒரு பெரிய பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் இதை வந்து நல்லா பீட் பண்ணணும். ஆஃப்டர் 2 மினிட்ஸு நம்ம எடுத்துருக்கோம்ல சுகர், அது வந்து பவுடர் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு இது 2 மினிட் ஆகட்டும். நல்லா பீட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ வந்து இந்த சுகர் சேருங்க. சுகர் சேர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் அப்படியே பீட் பண்ணுங்கள். மறுபடியும் கொஞ்சம் சுகர் சேருங்க, மறுபடியும் பீட் பண்ணுங்கள். இது நல்லா பார்த்திங்கன்னா ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வரணும். இதுக்கு வந்து இந்த டிஷ்ஷுக்கு வந்து நம்ம பீட் பண்ணுறது ரொம்ப 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 முக்கியம். ஸோ வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அகெயின் கொஞ்சம் நான் சுகர் போடுறேன். கடைசி சுகர் போட்டு நல்லா பீட் பண்ணுங்கள். பீட் பண்ணியாச்சுன்னா நம்மளுக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, இது ஒரு லைட் வெயிட்டடாக ஃபீல் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா பீட் பண்ணணும். இப்போ நல்லா க்ரீமியாக இருக்குது பாருங்கள். நல்லா பீட் ஆயிடுச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஸ்பூன் எடுத்து கவுத்தி பார்த்தோன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். இதுதான் கரெக்டான ஸ்ட்ரக்சர். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல கேஷ்யூ, அதை பொடி பண்ணி இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் லைட்டாக மெதுவாக கிளறுங்க. ரொம்ப கிளறக்கூடாது, மெதுவாக கிளறணும். இப்போ கிளறியாச்சு. இதை வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு, உங்கள்கிட்ட பைப்பிங் பேக் இல்லாட்டி ஒரு பிளாஸ்டிக் கவர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எடுங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த ஷேப் வேணால் போட்டுக்கலாம். இதை விட பெருசாகவும் போட்டுக்கலாம். எனக்கு வந்து இந்த அளவு போதும். ஏன்னா பாப்பா இருக்கறனால குட்டி குட்டியாக போடுறேன் நான். ஆனால் வந்து தூத்துக்குடியிலலாம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். ஆனால் எனக்கு இந்த சைஸ் போதும்னு தோணுது. ஸோ நான் இந்த சைஸ் போடுறேன். இப்போது மக்ரூன்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது வேகிறதுக்கு. நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸுக்கு இது 100 டிகிரி செல்சியஸில் வச்சு ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் இப்போ உள்ளே வைக்கிறேன். எனக்கு வந்து பேஷன் வந்து பத்தலை. ஸோ வந்து கேக் டின் இருந்துச்சு, அதில் கொஞ்சம் மக்ரூன் வச்சுருக்கேன். இது வந்து நம்ம 100 டிகிரி செல்சியஸுக்கு 1 ஹவருக்கு மேலே வைக்கணும். ஆனால் என்னோடய ஓடிஜியில் என்னென்னா 1 ஹவர் தான் மேக்ஸிமம் இருக்குது. ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு 1 ஹவர் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 30 மினிட்ஸ் வைப்பேன். இப்போ பாருங்கள், நல்லா இப்போ நியர்பை 1.5 ஹவர்ஸ் ஆகிட்டு நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதான். இப்போ நம்ம எடுத்துடலாம். ஆறுனதுக்கப்புறம் எடுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு பாருங்கள். ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக வந்திருக்கு. இது ரொம்ப ரிச்சான ஸ்வீட்டு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் அதை சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு ஃபர்ஸ்ட் டைம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.